Hello everyone, welcome to Developers Life. I am Sena. இன்றைக்கி வந்து இம்பார்ட்டன்ட் நெட்வொர்க்கிங் கமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது தெரியாமல் நீங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து பேசிக் கமெண்ட்ஸ். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேராக இருந்துக்கிட்டு இந்த கமெண்ட்ஸ் வந்து தெரியாமல் இருக்கக்கூடாது. இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் ஜஸ்ட் பேசிக் லெவல் எப்படி யூஸ் பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு மொத்தமே 4 கமெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கமெண்ட்ஸ் இருக்குது, ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் ஆகிற கமெண்ட்ஸ். ஸோ அந்த கமெண்ட்ஸை மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஒன் பை ஒன்னாக நான் காமிக்கிறேன் என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குன்னு. ஸோ இது வந்து நீங்கள் வந்து உங்கள் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா சம்டைம்ஸ் எப்போயாவது உங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும். இது தெரிஞ்சுக்கிட்டுக்கணும். ஃபஸ்ட்டு கமாண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பிங் கமாண்ட் அப்படின்னு இருக்குது. பிங் கமாண்ட்னா என்னென்னா, நீங்கள் பிங்குன்னு கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து அந்த சர்வர் கொடுத்துருக்கீங்களா, சர்வரோட நேமோ இல்லை ஐபி அட்ரஸோ கொடுக்குறீங்கன்னா அந்த அட்ரஸ் வந்து ரீச்சபிளாக இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் அந்த பிங் கமாண்ட் அப்படின்றது யூஸ் ஆகுது. ஓகேங்களா. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போனீங்கன்னா எக்கோ ஸ்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதே என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஏதாவது கற்றுனீங்கன்னா அதே நம்மளுக்கு திரும்பி கேட்கும் போகிறீங்களா. அதே மாதிரி தான் இங்கே எக்கோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு ஒரு 4 பேக்கேஜ் அனுப்புவோம், அது நம்மளுக்கு ரிட்டன் வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒர்க் ஆகுது. இந்த பிங் கமாண்ட் வந்து டெஸ்ட் பண்ணுது ஜென்ரலாக. ஸோ இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஒர்க் பண்ணணும்னு. ஜஸ்ட் ரன் கமாண்ட் போங்க. சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணோன்னே நம்மளோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆனோடனே அதில் வந்து பிஐஎன்ஜி பிங் ஸ்பேஸ் நான் வந்து google.com கொடுக்குறேன். ஸோ ரீச்சபிள் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி google.com அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இது வந்து சர்டன் பேக்கேஜை வந்து சென்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரிசீவ் ஆகிருக்குது எவ்வளோதுன்னு காட்டும். ஸோ இங்கே பாருங்கள், பேக்கேஜஸ் சென்ட் வந்து 4, ரிசீவ்டு 4, லாஸ்ட் வந்து 0%, 0ன்னு பாருங்கள், 0% லாஸ். ஸோ இது எப்பயுமே பார்த்துங்க. இதில் வந்து 2-3% இதாக இருந்துச்சுன்னா ஓகே, அந்த சர்வர் வந்து ஃபுல்லி ஆக்டிவாக இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது எத்தனை மைக்ரோ செகண்டில் வருது அப்படின்றதுமே நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. சம்டைம்ஸ் நீங்கள் வந்து டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த டேட்டா பேஸ் வந்து உங்களுக்கு ரீச்சபிளாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பிங் அந்த டேட்டா பேஸோட சர்வரோட ஐபி அட்ரஸ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த சர்வர் வந்து ரீச்சபிளாக இருக்குது அப்படின்றது. ஸோ இதுதான் பிங் கமாண்டோட யூசேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐபி கான்ஃபிக் அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த ஐபி கான்ஃபிக் அப்படின்ற கமாண்ட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, உங்களோட லேப்டாப் அல்லது உங்களோட டெஸ்க்டாப், அதாவது விண்டோஸ் கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அதோட ஐபியோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் இந்த ஐபி கான்ஃபிக் அப்படின்றது யூஸ் ஆகுது. இது உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் சம்டைம்ஸ் உங்கள் சிஸ்டம் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஐடி டீம் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஐபி அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போதைக்கு நீங்கள் போய் என்ன தேடிட்டு இருக்கக்கூடாது, எப்படி எடுக்கணும் அப்படின்னு ஜஸ்ட் ஐபி கான்ஃபிக்னு போட்டிங்கன்னா உங்களோட விண்டோஸ் கம்ப்யூட்டரோட ஐபி டீட்டெயில்ஸ் வந்துடும். ஐபி டீட்டெயில்ஸ், டிஎன்எஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இதில் 2 டைப் இருக்கும். ஐபி கான்ஃபிக் /ஆல்னு கொடுத்திங்கன்னா மேக் அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸ் வரும். இல்லை மேக் அட்ரஸ் வேணுமா கெட் மேக் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஐபி கான்ஃபிக் மட்டும் பண்ணி காமிக்கிறேன். IPCONFIG ஐபி கான்ஃபிக் இப்படி அடிச்சிட்டிங்கன்னா பாருங்கள், எனக்கு வந்து என்ன வந்துருச்சு, என்னோட ஐபி அட்ரஸ் வந்துருச்சு. இதுதான் என்னோட ஐபி அட்ரஸ். IPv4 அட்ரஸ் இருக்குல்ல, அதுதான் ஐபி அட்ரஸ். டிஃபால்ட் கேட்வே வந்துருச்சு பாருங்கள், சப்நெட் மாஸ்க். ஸோ இதுதான் ஐபி கான்ஃபிகோட டீட்டெயில்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து உங்களோட சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணணும், ஐபி கான்ஃபிக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு /ஆல்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட மேக் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஎன்எஸ் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இதில் பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், ஃபிசிக்கல் அட்ரஸ்னு வந்திருக்கா, ஃபிசிக்கல் அட்ரஸ், IPv4 6 அட்ரஸ், IPv4 அட்ரஸ், சப்நெட் மாஸ்க், டிஹெச்சிபி சர்வரோட அட்ரஸ், டிஎன்எஸ் சர்வரோட ரிலேட்டட் டு நம்மளோட ஐபியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு நம்ம லேண்ட் கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ இதுதான் ஐபி கான்ஃபிக் /ஓட யூசேஜ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கமாண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இன்ஃபோ அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ இந்த கமாண்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஏன்னா நான் வந்து புதுசாக லேப்டாப் வாங்கியிருக்கேன், இல்லை எனக்கு ஆஃபீஸில் புது லேப்டாப் கொடுத்துருக்காங்க, நான் ஃப்ரெண்ட் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஓகே
இந்த சிஸ்டத்தோட ரேம் எவ்வளவு, பயாஸோட வெர்சன் எவ்வளவு, என்ன ஓஎஸ், எத்தனை பிட் வெர்சன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு சிஸ்டம் இன்ஃபோ கமாண்டுன்றது யூஸ் ஆகுது. ஹோஸ்ட் நேம் இருக்குது, இன்னொரு கமாண்ட் இருக்குது. அது வந்து ஒன்லி நம்மளோட விண்டோஸ் நம்மளோட லேப்டாப்போட விண்டோஸ் அக்கௌண்டோட நேம் எடுத்துகிட்டு வரும். அது நம்மளுக்கு அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆனால் சிஸ்டம் இன்ஃபோ அப்படின்றத போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், SYSTEMINFO அப்படின்றத டைப் பண்ணிட்டு என்ட்ரு அடிங்க. ஸோ நீங்கள் இப்போ என்ட்ரு அடிச்சோன்னே உங்களுக்கு என்ன வரும், பயாஸ் டீட்டெயில்ஸ் வந்துடும். இன்னொன்று வந்து உங்களுக்கு என்ன முக்கியம்னா, உங்களோட ஓஎஸ் எத்தனை பிட் ஓஎஸ் அப்படின்னு நீங்கள் கேட்பாங்க. சம்டைம்ஸ் நீங்கள் ஏதாவது சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை பிட் ஓஎஸ் அதுக்கு தகுந்தாப்பில் சாஃப்ட்வேர் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அது தெரிஞ்சதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மை கம்ப்யூட்டரில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போய் இதெல்லாம் பண்ணணும், இல்லாட்ட கண்ட்ரோல் சிஸ்டம் செட்டிங்ஸில் போய் பார்ப்பீங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ரன் கமாண்டில் போயிட்டு சிஸ்டம் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஓஎஸ்டியோட வெர்ஷனு, பயாஸோட வெர்ஷனு, எத்தனை பிட் இது யூஸ் பண்ணுறீங்க, ரேமோட எவ்வளோ ஜிபி ரேம் இருக்குது, உங்களோட நெட்ஒர்க் கார்டு ஐபி அட்ரஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ வந்துச்சு பாருங்கள். என்னோடய ஓஎஸோட நேம் பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 10. இதுதான் என்னோடய ஓஎஸோட நேம். என்னோடய சிஸ்டத்தோட நேம் Sena -PCன்னு இருக்கு பாருங்கள். ஸோ மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸ், அடுத்து என்ன வேறு என்ன இருக்குங்க, பயாஸோட வெர்ஷன் வந்துருச்சு பாருங்கள். இதுதான் என்னோடய பயாஸோட வெர்ஷன். அதுக்கடுத்து வேணும் என்னோடய லேப்டாப்போட என்ன லேப்டாப் டைப்னு போட்டிருப்பாங்க, அது சிஸ்டம் டைப் பாருங்கள், X64 பேஸ்டு பிசின்னு வந்துருக்கு பாருங்கள். அடுத்து சிஸ்டம் மாடல், இதுதான் என்னோடய லேப்டாப்போட நேம். மேனுஃபேக்சர் வந்து HP, இது என்னோடய லேப்டாப்போட நேம், மாடல். ஓகேங்களா. வேறு என்ன உங்களுக்கு இதில் வேணும், ரேம், டோட்டல் ஃபிசிக்கல் மெமரி பாருங்கள், என்னோடது வந்து 8GB ரேம்ன்றது இருக்குது. ஸோ அவைலபிள் மெமரி வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு பாருங்கள். அடுத்து நெட்ஒர்க் கார்டு. ஸோ இந்த நெட்ஒர்க் கார்டில் உங்களுக்கு ஈத்தர்நெட்டோட கார்டு என்ன வெர்ஷன்றது தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், மீடியாடெக் 802.11 BGN ஒய்ஃபை அடாப்டர், இதுதான் வந்து என்னோடய நெட்ஒர்க்கோட கார்டு. இதோட ஐபி அட்ரஸ், DHCPயோட ஐபி அட்ரஸ் வந்துருக்கு பாருங்கள். அடுத்து ப்ளூடூத் டிவைஸோட டீட்டெயில்ஸ் வந்துருக்கு. ஸோ இவ்வளோ தான். இந்த சிஸ்டம் இன்ஃபோன்றதை கொடுத்திங்கன்னா என்னென்ன யூஸ் ஆகுது பாருங்கள். ஸோ நாளைக்கு நீங்கள் என்ன பிட்டோ, என்ன வெர்ஷன், எவ்வளோ ஜிபி ரேம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் இந்த கமாண்ட் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகிடும். ஸோ இதுதான் வந்து இந்த கமாண்டோட யூசேஜ். ஹோஸ்ட் நேம் நான் சொன்னேன், உங்களோட விண்டோஸோட அக்கௌண்டோட நேம் எடுத்துகிட்டு வரும். பட் இது மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து தேவைப்படாது நிறைய இடத்துல. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து என்ன கமாண்ட் இருக்குன்னா, NC லுக்அப் கமாண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ இதை வந்து நான் லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். இது அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் ஆகாது. இது எதுக்காக யூஸ்ஃபுல்லாக, இது பேசிக்கலி இது என்ன சொல்லுவாங்கன்னா, நேம் சர்வர் லுக்அப் அப்படின்றத சொல்லுவாங்க. அதுதான் NS லுக்அப் கமாண்ட். NCன்னு சொல்லியிருந்தேன் ரைட்டா. NS லுக்அப் கமாண்ட், அதாவது நேம் சர்வர் லுக்அப் கமாண்ட் அப்படின்றத தான் வந்து NS அப்படின்றத சுருக்கி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வேலை என்னென்னா, DNS சர்வரோட இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான் இது யூஸ் ஆகுது. நம்ம ஜென்ரலாக ஐபி கான்ஃபிக் யூஸ் பண்ணாலே போதும். பட் இது வந்து இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும்னா அப்படின்னா DNS ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் வேணும்னா அதுக்கு NS லுக்அப் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு. கிளியர் பண்ணிக்கிறோம். முதல்ல CLSன்னு போட்டிங்கன்னா கிளியர் ஆயிரும். இதெல்லாம் இந்த இது எதுக்காக சொல்கிறேன்னா, பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தால் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிடும். இது ஜஸ்ட் ஃபார் பிகினர்ஸ்க்கு மட்டும்தான் இது. ஸோ NSLOK லுக்அப் அப்படின்னு போட்டு நான் என்ன பண்ணுறேன், www.govgl.com அப்படின்றத அடிக்கிறேன். ஸோ நம்மளோட டேட்டாபேஸ் சர்வர் அடிச்சிங்கன்னா அந்த சர்வரோட நேம் என்ன, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வரும். நம்ம கூகுள்னு அடித்தனால அது அவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்காது. என்னோடய ஐபி அட்ரஸ் அடிச்சேன்னா நான் எந்த சர்வரும் கனெக்ட் பண்ணல, அதனால் நான் உங்களுக்கு காமிக்க முடியாது. ஸோ இதுதான் ஃபார்மேட். இப்படி அடிச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இது ஒரு ஐடியா வந்திருக்கும் ரைட்டுங்களா. இந்த 4 கமாண்ட், பேசிக்கான 4 கமாண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, இதனால் என்னென்ன யூசேஜ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்துக்கிட்டு இந்த 4 கமாண்ட்ஸ் தெரியாமல் இருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ உங்களை இன்னொரு நெட்வொர்க்கிங் வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ until then, thank you. Bye bye.